கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடனே அப்டேட் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வணக்கம். நம்ம இன்றைக்கி வாழைப்பழத்தை வச்சு பூரி, ஒரு சாஃப்டான பூரியும் இல்லை பன்னுன்னு கூட சொல்லலாம். இது 4 நாள் வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும், பன் மாதிரியே நல்ல சாஃப்டான நம்ம டெக்ஸ்சரில் இருக்குது. இது சாப்பிட்றதுக்கும் இனிப்பாக நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வித்தியாசமான காலை உணவாகவும் எடுத்துக்கலாம், இல்லை நைட்டு இந்த உணவை கூட நம்ம சாப்பிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு சைடில் சுண்டலை பட்டாணியை வச்சு ஒரு கிரேவி மாதிரி பண்ணியிருக்கேன். இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் இன்றைக்கி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த வாழைப்பழ பூரிக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் இன்றைக்கி நல்ல கனிஞ்ச வாழைப்பழமாக 2 வாழைப்பழம் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி கனிஞ்ச வாழைப்பழத்தை நம்ம முக்கால்வாசி நேரம் தூக்கி போட்டுருவோம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது, கனிஞ்ச வாழைப்பழம் சாப்பிட்றது. இது மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி கிடைக்கிது. உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் வாழைப்பழம் பிடிக்குமோ இந்த மாதிரி கனிஞ்சும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் மீடியமாக நல்ல பழுத்த பழமாக எடுத்தால் தான் இந்த பூரிக்கு நல்லா இருக்கும். பழுக்காத அரைக்குறையாக அதாவது பழுத்திருக்க பழம் எடுத்திங்கன்னா ஒரு மாதிரி கசப்பு தன்மை வந்துடும். இதுக்கு நான் இன்றைக்கி 2 வாழைப்பழம் எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்து வச்சுக்கோங்க. அதற்கு 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு 1 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் எடுத்து வச்சுக்கோங்க. ஏற்கனவே நம்ம வாழைப்பழத்தில் இனிப்பு அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி கணிஞ்சிருக்கப்ப அதுக்கேற்ற மாதிரி நம்ம கூட குறைச்சி நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையோட பொடிச்ச ஏலக்காய் பொடி, 1/4 கப் அளவுக்கு கெட்டியான புளிக்காத தயிராக எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் எடுத்துக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் நம்ம தாளிக்கிறதுக்கும் அந்த மசாலுக்கும் உப்பு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேவைப்படும். இது எல்லாம் தான் பூரி செய்ய தேவையான பொருட்கள். அடுத்து மசால் செய்ய தேவையான பொருட்கள் பார்த்திங்க அப்படின்னா, நான் இன்றைக்கி இதுக்கு வெள்ளை பட்டாணி யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பச்சை பட்டாணி இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் வெள்ளை பட்டாணியை ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா ஊற வச்சுட்டு 8 மணி நேரம். அதுக்கப்புறமா இதை ஒரு வெள்ளை துணியில் போட்டிங்கன்னா இந்த மாதிரி முளை விட்டுக்கும். இந்த முளை விட்ட எந்த பயிர் வகையை எடுத்தாலும் அதில் நமக்கு ரிச் புரோட்டீன் கிடைக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது நான் இன்றைக்கி 1.5 கப் அளவுக்கு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு 1 கப் அளவில் பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளவு வெங்காயம் சேர்க்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு கருவேப்பிலை 1 கொத்தும் 3 பச்சை மிளகாய் காரத்துக்கு பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எலும்புச்சம்பழம் தேவைப்படும். இதுக்கு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சீரகத்தையும் சேர்த்து எடுத்துக்கலாம். கரம் மசாலா எடுத்து வைக்க மறந்துட்டேன், அது ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது எல்லாம் தான் நம்ம பூரியும் பட்டாணி மசால் தேவையான பொருட்கள். இப்போ பூரி செய்யறத ஆரம்பிச்சிருவோம். இப்போ பூரிக்கு நம்ம கணிஞ்சு எடுத்து வச்சிருக்கிற வாழைப்பழத்தில் மாவை பிசைஞ்சிட்டு இது ஒரு மினிமம் ஒரு 5 மணி நேரம்னாவது இந்த மாவு வெளியில் வச்சு கொஞ்சம் நேரம் நமக்கு புளிக்க விடணும். அப்போ தான் நம்மளோட பூரி பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் முக்கால்வாசி நேரம் காலையில் உணவு செய்கிறப்ப நைட்டே நான் இந்த மாவை பிசைஞ்சு வெளியில் வச்சுட்டோம் அப்படின்னா காலையில் சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம வாழைப்பழத்தை உரிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜாரில் நம்ம போட்டு எல்லாத்தையுமே போட்டுடலாம். சப்போஸ் உங்களுக்கு நான் மைதா மாவு போட்டிருக்கிறது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெல்லத்தையும் இதுலேயே போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சோம்னா இது நைஸாக ரெண்டுமே அரைஞ்சு நமக்கு நல்ல ஒரு குழப்பான இந்த மாதிரி ஒரு கிரேவி மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். இதை நம்ம ஒரு பெரிய பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஏலக்காய் பொடி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கோங்க. இதுலேயே நம்ம அதாவது உருக்கி எடுத்து வச்சிருக்கிற வெண்ணையும் சேர்த்துக்கலாம். கெட்டியாக சேர்த்தா பிசைய முடியாது. இதுக்கு நான் 1.5 கப் அளவுக்கு மைதா மாவும் 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவும் போட்டிருக்கேன். மைதா மாவு உங்களுக்கு ஹெல்த்தியாக படலை அப்படின்னா நீங்கள் கோதுமை மாவே சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரெண்டையும் நல்லா இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் நல்லா ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற தயிரையும் இதிலேயே சேர்த்துக்கோங்க. தயிரை சேர்த்துட்டு நல்லா இதிலே கலந்து விட்டுறலாம். தயிர் கெட்டியான தயிராக இருந்தால் மட்டும்தான் மாவு நமக்கு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு வரும். சப்போஸ் உங்களுக்கு தண்ணி ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் கோதுமை மாவு கூட போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நல்லா பிசைஞ்சு நான் போட்ட மெஷர்மெண்ட்டுக்கு நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ரொம்ப டைட்டாக பூரி மாவு மாதிரி பிசைஞ்சிங்கன்னா நம்ம ஊற வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சாஃப்டான சப்பாத்தி மாவு போல் இருக்கணும்.
இருக்கணும். இப்போ இதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸு அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணியை போட்டு மூடி வச்சுட்டு மினிமம் 5 மணி நேரம் நீங்கள் வெளியில் வந்து புளிக்க விடணும். அப்போ தான் இதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் வந்து 8 மணி நேரம் இதை வந்து வெளியில் வைப்பேன். இங்கே எங்களுக்கு குளிருங்கிறனால 8 மணி நேரம் வைக்கிறேன். நம்ம ஊரில் இந்தியாவில் நம்ம குளிர் பிரதேசம் இல்லை அப்படின்னா நீங்கள் 5 மணி நேரமே தாராளமான போதுமான அளவு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல மாவு கெட்டியாக இறுகி வந்துருச்சு. இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி இதை நார்மலாக நம்ம எப்படி பூரி போடுவோமோ அதுமாரி போடலாம். தட்டுறதுக்கு நான் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா தேய்க்கிறதுக்கு கொஞ்சம் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். பூரி வந்து நம்ம கொஞ்சம் தின்னாக போடுவோம். இது ரொம்ப தின்னாக போடக்கூடாது, கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். இந்த பூரி தேய்க்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த திக்காக இருக்கிறது போதுமான அளவு. சைஸும் இந்த மாதிரி போட்டிங்கன்னா நல்லா உப்பலாக வரும். இப்போ எண்ணெய் வந்து காஞ்சதுக்கு அப்புறமா இதை வந்து போட்டுக்கலாம். எண்ணெய் ரொம்ப வந்து காஞ்சிச்சா அப்படின்னா நம்ம போட்டிருக்க வாழைப்பழத்துக்கும் அதாவது வெள்ளத்துக்கும் கருகிடும். அதனால் போட்டு எழும்பி வர அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா போடுற அளவுக்கு மீடியம் தீயிலேயே இதை வறுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா வேகும். இதே மாதிரி எல்லா பூரியுமே சுட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இது வெறுமாவே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்க அப்படியே எடுத்து சாப்பிடுவாங்க. சப்போஸ் நமக்கு சைட் டிஷ்ஷாக தேவைப்படுங்கிறது தான் அந்த பட்டாணி கிரேவி செய்கிறோம். இது நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா எண்ணெய் உறிஞ்சவே உறிஞ்சாது, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். 4 நாள் வரைக்கும் சாஃப்டாகவே இருக்கும். இப்போ இந்த பட்டாணி கிரேவிக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் பட்டாணியை வந்து முளைக்கட்டின பட்டாணியை 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கரில் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா 1லேருந்து 1.5 விசில் அளவுக்கு வேகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இந்த டைம் ஒரு சட்டியில் நம்ம ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்கிற கடுகையும் சீரகத்தையும் போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. ரெண்டும் பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலையை இந்த மாதிரி கிள்ளி போட்டு சேர்த்து அதையும் பொரிய விட்டுறலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாயையும் பொடியாக நறுக்கி அதை போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து பொடியாக நறுக்கின வெங்காயத்தையும் போட்டு அது நல்லா சாஃப்டாக ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இது வதங்கிட்டு இருக்கப்பே 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள மஞ்சள் தூளையும் இதிலேயே போட்டு வதக்கி விட்டுருங்க. இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா வேக வச்ச பட்டாணியும் போட்டு இந்த மாதிரி நல்லா ஒரு ஸ்மாஷ் மாதிரி அப்படியே அமுத்தி விட்டுருங்க. கூடவே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பும் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணியும் ஊற்றி இது வந்து ரொம்ப அதாவது திக்கான கிரேவியாக இருக்காது. இந்த மாதிரி இருந்தால் தான் இந்த பூரிக்கு ரொம்ப நல்லா இருக்கும். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா சுண்டி ஸ்மாஷ் ஆகி வந்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் நம்ம இதையும் போட்டுட்டு எலுமிச்சம்பழ சாறையும் போட்டுட்டு இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியதான். இதுக்கு நம்ம பூரிக்கு ஏற்ற சைட் டிஷ் ரெடி ஆகிடுச்சு. இதையும் சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பூரி அதுக்கு சைடில் தொட்டு சாப்பிட்ற பட்டாணி வெள்ளை பட்டாணி கிரேவியும் ரெடி. இதே மாதிரி அளவுகளோடு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.